வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18VUR யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி அண்ணன், பாபகிரகங்கள் ஸ்தான பலம் அடைந்து சுபத்துவம் பெறுவது நல்லதா? அல்லது பாபத்துவத்தை இழந்து பெறுவது நல்லதா? பாபத்துவத்தை நல்லதா சமயத்துல அப்படித்தான் கொடுத்து என்ன குழப்பி விட்டுறீங்க. அல்லது சமபலம் பெற்று சுபத்துவம் அடைவது நல்லதா அப்படின்னு கேக்குறீங்களா? சுபத்துவம் நல்லதா? ஓகே. பாப கிரகங்கள் ஏன் ஸ்தான பலம் அடையக்கூடாது? எல்லாத்துக்கும் ஜோதிடத்துல விதியும் விதி விலக்கும் இருக்குல்ல. பாப கிரகங்கள் ஏன் ஸ்தான பலத்தை அடையக்கூடாது அப்படின்னா, பாப கிரகங்கள் கிட்ட இயல்பாகவே பாருங்க, அவர்கள் பாபர்கள். அவர்கள் கிட்ட ஒரு மனிதன் நல்லா வாழ்றதுக்கு, நல்ல மதிப்பு மரியாதை அந்தஸ்தாக வாழ்றதுக்கான குணங்கள் அந்த பாப கிரகங்கள் கிட்ட இல்லைங்க. ஓகே. ஏங்க இல்ல? சனி யாரு? நயவஞ்சகம் மிக்கவரு, மனம் கெட்டவரு, ஒரு மாதிரியான 2ஆம் விஷயத்துல எல்லாத்தையும் ப்ரிஃபர் பண்ண செகண்ட் ஹேண்டா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஒரு மாதிரியான உருவத்துல கொஞ்சம் உயரம் குறைந்தவரா இருப்பாரு. வயதான தோற்றத்துல இருப்பாரு. கால உடைப்பாரு. நோயை கொடுப்பாரு. படுத்த படுக்கையாக்குவாரு. இவரெல்லாம் வந்து ஸ்தானபல உச்ச சனி. லக்னாதிபதி இருக்கிறாருங்க. மகர கும்ப லக்னத்துக்கு உச்சமான சனியை பாருங்களேன். கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. லக்னாதிபதி உச்சம் ஸ்தானபலம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்? சனி உடல் உழைப்பை குறிக்கிறவரு. சனி வளர்த்தவங்க தான் ஒர்க் ஷாப் வச்சிருப்பீங்க. சனி வளர்த்தவங்க தான் இந்த டிரைனேஜ் அது இதுன்னு எதெல்லாம் வீசப்படக்கூடியது, எதெல்லாம் அழுக்கானது, அதெல்லாம் வச்சுக்கிட்டு அதுல இறங்கி வேலை செய்துக்கிட்டு தான் அழுத்த பூசிக்கிட்டு வேலை செய்யறதெல்லாம் இந்த சனியினுடைய அமைப்புகள்ல சனி வலுத்தவரா இருப்பாங்க. அதாவது சனி ஸ்ட்ராங்கா உச்சமாகவோ, அதாவது நீங்க சொல்லக்கூடிய ஸ்தான பலம் என்ன உச்சமாகவோ ஆட்சியாகவோ இருக்கிறது. ஓகேங்களா? அதே மாதிரி செவ்வாய் உச்சமாயிடுறாரு, சண்டைக்காரரா இருப்பீங்க. ஒருத்தரை பார்த்தோன்னே எனக்கு ஒருத்தர் தெரியும், கேரள ஒருத்தர். அவர் ஒருத்தர்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு அவர் என்கிட்ட சொன்ன ஒரு விஷயம், பிரதர் நான் இவ்வளவு இப்படி இருக்கிறீங்க நீங்களாங்க அவரு அப்படின்னு சொல்லி கேட்டப்ப, ஜாதகத்தை கொடுத்துட்டு ரத்தத்தை பார்த்தா தான் எனக்கு முடியும், இல்லைன்னா அது வரைக்கும் மனசு கேட்காதுன்னு. அதாவது உச்ச செவ்வாய், ரத்தத்தை பார்த்தே ஆகணும். ஓகே, இது உச்ச நிலையில இருக்கக்கூடிய செவ்வாயா? இந்த செவ்வாய் ஸ்தான பலம், ஓகே, ஒரு மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் உச்சமாக இருக்கிறாருன்னா இது ஸ்தான பலமும் அடைஞ்சிட்டாரு, திக்பலமும் அடைஞ்சிட்டாரு, லக்னத்தையும் தொடர்பு கொண்டாருன்ற பட்சத்துல கடுமையான முன்கோபியா இருப்பீங்க. இந்த இடத்துல கண்டிப்பாக அதீத சுபத்துவ நிலை தேவைப்படும் இந்த இவரை சாந்தப்படுத்துறதுக்கு. அதனாலதான் இயல்பிலேயே இயற்கையிலேயே செவ்வாய் கடுமையான உச்சநிலை அடையும் பொழுது குரு கடுமையான உச்சநிலையில அந்த செவ்வாயை சாந்தப்படுத்தக்கூடிய நிலை அப்படின்றதெல்லாம் இந்த அமைப்புகள்ல தாங்க. ஜோதிடம் என்பது விதியால் உருவாக்கப்பட்டு விதிகளை மாற்றி அமைக்கப்பட்டது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப செவ்வாய் உச்சமாயிட்டா ஐயோ என்ன பண்றது? குரு உச்சமாகக்கூடிய நிலையில செவ்வாய் உச்சமாக இருந்து மேஷ லக்னத்துல பிறக்கக்கூடிய ஒருத்தர் மிகப்பெரிய உன்னத நிலையை அடைவாரு. எங்க இருக்கிற இடத்த விட்டு வெளியே. ஏன்னா குரு 8-12 தொடர்புல வர. இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். ஓகே, இதுக்கு சாதாரண விஷயம் இல்ல, ஜோதிடத்துல அடிப்படை விஷயம்னு சொன்னேன். ஓகே, இதுல அடுத்த நிலையாக அவர் ஸ்தான பலம் அடைஞ்சு அப்படின்னு வரும்பொழுது அந்த செவ்வாயின் முதலாவது தன்மை என்ன? கொடூரமான கோபம். அவர் சுபத்தன்மை அடையும் போதும் அந்த கோபம் இருக்கும். ஏன்னா டபுள் ஸ்தான பலத்துல இருக்காருல்ல, திக்பலமா இருக்கிறாரு, உச்சமா இருக்கிறாரு. அப்போ இந்த நிலையை விட ஒரு மேஷ லக்னக்காரருக்கு செவ்வாய் நீச்சமாகி பௌர்ணமி சந்திரனோட சேர்ந்து குருவின் பார்வையிலிருந்து லக்னத்துல ஒரு சுக்கிரன் இருக்கிறாரு. இது போதுமான அளவுக்கு மனிதனை மதிப்பு மரியாதை அந்தஸ்தாக வாழ வைக்கும். அதே மாதிரி சனியோட விஷயம் கொஞ்சம் வேறங்க. சனி எப்போதுமே வந்து உடல் உழைப்பு கஷ்டம் வேர்க்கிறது ஒரு மாதிரியானவர். அதனால சனி கண்டிப்பா நீச்சம் அடையணும். ஆனா சுபத்துவ நிலையை பெற்றே ஆகணும். ஏன்னா அவர்தான் ஆயுள் காரகன். ஓகே, இயல்பா நீங்க கேட்பீங்க, சனி எல்லாத்தையும் வந்து ஒரு மனுஷனுக்கு தேவையில்லாதது தான் கொடுப்பாருன்னு சொல்லிட்டு இப்ப ஆயுளுக்கு அவர் நீச்சமான நீச்ச சுபத்தன்மை அடையணும் அப்படின்னு சொல்றீங்களேன்னு கேட்டா, இந்த இடத்துல உண்மையிலே சனி வந்து ஆயுள் காரகன். அவர் கொடுக்குற அத்தனையும் மனுஷனுக்கு, நீங்க சொன்ன ஆன்மீகம் மனுஷனுக்கு தேவையில்லை. நீங்க சொன்ன உடல் உழைப்பு மனுஷனுக்கு தேவையில்லைங்க. உடல் உழைப்புனால முன்னேறினவங்களை காட்டுங்க. 10 பேர் காட்டினீங்கன்னா நான் 1000 பேர் அதிர்ஷ்டத்தால முன்னேறினவங்களை காட்டுவேன். சோ அதுவும் தேவையில்லைன்றதுதான் விஷயம். இதுக்கு அடுத்த நிலை சனியினுடைய அழுக்கு சார்ந்தது, 2ஆம் தன்மையானது, ஆன்மீகம் சம்பந்தப்படுறது, இதெல்லாம் ஒரு மாதிரியான ஒளி இழப்பான அமைப்புங்க. ஆயினும் நம்மளோட அடிப்படையில இந்து மதத்தின் அமைப்புல ஏன்டா பிறந்த இந்த மனுஷ பிறவியே ஒரு பாவப்பட்ட பிறவின்றதுதான் ஆன்மீகமும் சொல்லுது, ஜோதிடமும் சொல்லுது. ஓகேங்களா? ஆனா நம்ம தான் ஆயுள் வேணும், ஆயுள் வேணும், ஆயுள் வேணும், கடவுளையே காப்பாத்துன்றோம். ஆயுள் ஒரு மனிதனுக்கு தேவையில்லாதது. அந்த தேவையில்லாத ஆயுளை கொடுக்கக்கூடியது சனீஸ்வர பகவான். நீங்க சொல்லக்கூடிய சனி பகவான். அப்போ இந்த இடத்துல
அவர் கொடுக்கறது அத்தனையும் தேவையில்லாம போச்சு இல்ல. அப்படி தேவைன்னாக்கா ஏன் மீண்டும் பிறவாத நிலை வேணும், அப்படி வேணும் இப்படி வேணும், என்ன பிறக்க விட்டுறாத கடவுளே, எனக்கு இந்த பிறவியே வேணாம் அப்படின்ற மாதிரியான பாடல்கள் இந்து மதத்துல அவ்வளவு விதமான தேவாரங்கள்லாம் ஏன் சொல்லப்பட்டதுன்னா, மனித பிறவியாக பிறப்பெடுக்கிறது ஒரு பாவப்பட்ட பிறப்புங்க. இந்த ஒரு விஷயமா இந்த தன்மையில அவரு நீச்ச நிலையை அடையும் பொழுது, சுபத்தன்மை அடையும் பொழுது உடல் உழைப்பு உங்ககிட்ட இருக்காது. ஆனா அவருடைய மத்த என்ன உயிர் காரகம் ஆயுள் உங்களுக்கு இருக்கும். அப்ப ஆயுள் இருக்கும்போது உங்களால உங்களுக்கு தேவையான சில விஷயத்த பண்ணிக்க முடியும். ஓகே. ஸ்தான பலம் பெறும் பொழுது, அப்ப பாவ கிரகங்களுக்கு எதுக்குங்க ஸ்தான பலம்? சிம்மத்தினுடைய யோகர்ன்னு சொல்லப்படக்கூடிய செவ்வாய் சிம்மத்துக்கு 6ல தான் ஸ்தான பலத்தை அடைவாரு. பாக்கியாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய அவரு அவரு லக்னத்துக்கு சிம்ம லக்னத்துக்கு 6ல மறைந்து உச்சம் அடைவார். ரிஷப லக்னத்துக்கு மிகப்பெரிய யோக ராஜயோகாதிபதினு சொல்லப்படக்கூடிய சனி பகவான் ரிஷபத்துக்கு 6ல மறைஞ்சு உச்சம் அடைவார். ஏன் அப்படி மறைஞ்சு மறைஞ்சு உச்சம் அடைகிறாங்க? பாப கிரகங்கள்னா இருக்கிற இடத்த கெடுக்கும். மறைவு ஸ்தானத்துல ஸ்தான பலம் அடைவது நல்லது. நட்பு ஸ்தானத்துல ஸ்தான பலம் அடைவது நல்லது. நட்பு ஸ்தானத்துல மறையிறது நல்லது. நட்பு ஸ்தானத்துல மறைவு ஸ்தானங்கள்ல இந்த மாதிரியான நிலை அடைவது நல்லதுன்னா ஏன்னா அவங்களுடைய நெகட்டிவ் அந்த மறைவு ஸ்தானத்துல மறைஞ்சு போயிடும். ஓகேங்களா? ரிஷப லக்னத்துக்கு 6ல சனி மறைஞ்சு லக்னாதிபதி ஒருவேளை உச்சமா இருந்தவரை பாருங்க ஓஹோ ஆகான் இருப்பாரு சனி தசையில. இப்படிதான் இருக்கும். அப்படியே இவரை புதனை தூக்கி மகரத்திலேயோ கும்பத்திலேயோ போட்டுங்க. அவர் வாழ்க்கையில மிகப்பெரியவர் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா ஜாதகமே பாருங்க லக்னாதிபதி உச்சம், வீடு கொடுத்த சனி உச்சம், சனிக்கு புதனுக்கு வீடு கொடுத்த சனி உச்சம் அப்படின்ற மாதிரியான மிகப்பெரிய ஒரு லைஃபை வாழ்ந்துகிட்டு இருப்பாரு இந்த நபர். ஓகேங்களா? அப்போ ஸ்தான பலம் என்பது லக்ன யோகராக இருந்தாலும் பாபர்கள் மறைந்தே ஸ்தான பலத்தை அடைகிறாங்க. ஓகேங்களா? இதுல செவ்வாயோட ஒரு விஷயம், செவ்வாய் 8ல மறைவாருனாக்கா 8ல அவரு யோகரெல்லாம் செயல்பட மாட்டாரு. 8ல அவர் அட்டமாதிபதியா தான் மேஷ லக்னத்துக்கு வேலை செய்வாரு. இவருக்கு யாரு விருச்சிகத்துக்கும் பாத்தீங்கன்னா அவர் 6ஆம் இடத்துல 6ஆம் அதிபதியா தான் வேலை செய்வாரு. ஆனால் விருச்சிக லக்னத்துக்கு லக்னாதிபதியான செவ்வாய் லக்னத்துக்கு 3ல மறைந்து உச்சம் அடைகிறார். ஏன் மறைந்து உச்சம் அடையணும்? மறைஞ்சாதான் அவருடைய தீய விஷயங்கள், தீயனா என்னது? அவருடைய கெடு பலன்கள் என்ன? அவர்கிட்ட இருக்க அவசர கொடுக்கத்தனம், கோபப்படுறது, முன் கோபம், அவசரத்தன்மை இது அத்தனையும் அவர்கிட்ட இருந்து இல்லாம போகி அவருடைய நல்ல தன்மைகள் என்னவோ அது அவருக்கு கொடுக்கப்படுங்க. இதுதாங்க ஸ்தான பலத்தினுடைய அமைப்பு. ஆனால் மறைந்தாலும் ஸ்தான பலம் அடைந்தாலும் சுபத்துவம்ன்றது ஒரு பாதுகாப்புங்க. சனி 6ல மறைஞ்சிருக்காரு. ஆனா அவரே ஒரு குருவின் பார்வையில இருக்காருன்ற போது அந்த ரிஷப லக்னக்காரர் கண்டிப்பாக சனியின் துறையில மட்டும்தான் இருப்பாரு. செக் பண்ணி பாருங்க. பிளேன் எடுத்துக்கிட்டு பறந்துகிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்கும். சனி சார்ந்த துறையில இருப்பாங்க. அதே மாதிரி செவ்வாயோட அமைப்புகள்ல கூடுதலா செவ்வாய் சுபத்தன்மையில வந்துடுறாரு. உச்சமா இருக்கிறாரு. 6ல மறைஞ்சிடுறாரு. சிம்மம் வலுத்திருக்கு. லக்னாதிபதி வலுத்திருக்கிறாரு. அரசாங்கத்தில் யூனிஃபார்ம் மாதிரியான செக்டர்ல மிகப்பெரிய உயரத்தை எட்டக்கூடிய ஒரு நபரா இருப்பாரு. செக் பண்ணி பாருங்க. தசாபுத்தி அமைப்புகள் எல்லாம் லக்னமும் லக்னாதிபதியும் வலுத்திருக்கக்கூடிய அமைப்புகள்ல இல்லங்க தசாபுத்தி ஒத்துழைக்கல. ஒரு கம்பெனில சிஇஓவா இருப்பாரு. அங்கேயும் பாருங்க அதிகாரத்தை செலுத்திக்கிட்டு தான் இருப்பாரு. இப்படி ஏதாவது ஒண்ணு ஜோதிடம் உண்மையாகவே இருக்குங்க. ஜோதிடர்கள் தாங்க ஒரு மாதிரி போய் சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? நல்லது நடக்கும். எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.